இன்னைக்கு நான் செஞ்சு வச்சிருக்கிற ஒரு சார்ட்ல இருக்கிற நிறை குறைகள் ப்ளஸ் அதில் இருக்கிற நியூட்ரிஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்றதுக்காக திருமதி கற்பகவல்லி வந்திருக்காங்க. லெட்டஸ் வெல்கம். வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். இங்கே நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட். ஓகே. அதாவது இதில் வந்து நிலக்கடலை வேக வச்சது, அது வேர்க்கடலை, அதோட வந்து சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கேம்மா. பெரிச்சம்பழ சட்னி சேர்த்துருக்கேன். அஸ் யூஷுவல் வந்து வெங்காயம், தக்காளி, கேரட், மாங்காய், வெள்ளரிக்காய், பொமோகிரானட் இதெல்லாம் போட்டிருக்கேன். லாஸ்ட்ல வந்து ஒரு ஓம் பொடி போட்டிருக்கேன். டேட்ஸ் சட்னி வந்து இதுக்கு ஒரு பைண்டிங்காக கொடுத்துருக்கேன். ஓகே. காரத்துக்கு வந்து மிளகாத்தூள். அது ஹோம்மேட் டேட் சட்னி தான். ஓகே. ஸோ எதுலேயும் இதில் டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுறீங்க, ரைட்? ஓகே. ஸோ பெனிஃபிட்ஸ் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இதில் ஆப்வியஸாக ரொம்பவே ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்ம எல்லாருக்கும் இந்த இன்க்ரீடியன்ஸை கேட்கும் போதே தெரியுது. எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் இருக்குது. சில ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் எப்போவுமே கம்பைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான். ஸோ அதனால இதை வந்து நாட் ஓகே அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை. மாங்காய் அண்ட் பொமோகிரானட், வெள்ளரிக்காய் இது எல்லாமே. அண்ட் ஆல்சோ சாலடோ இல்லை சாட்டோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக என்ன பார்ப்போம் அப்படின்னா ராவாக போடுறது. பட் இந்த சாலடை பொறுத்த வரைக்கும் ராவாக போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அன்குக்டாக சாப்பிட்டாலும் ஓகே தான். இதில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக எதுவுமே இல்லை. பட் அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரோட்டீன் ரொம்பவே ஜாஸ்தியாக கிடைக்கும். கிரவுண்ட் நட்ஸ், அதாவது நிலக்கடலை அப்படிங்கும் போது நிறையா ஜாஸ்தியாகவே உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ஒரு பேலன்ஸ்ட் ப்ரோட்டீன், கம்ப்ளீட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஸ்வீட் பொட்டேட்டோ அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு கார்போஹைட்ரேட் சோர்ஸ், அதுவும் ஒரு பர்ஃபெக்டாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது உங்களோட சுகர் லெவலை ஸ்டேபிளாக வச்சுக்கிற அளவுக்கு ஃபைபரும் இருக்கிற ஒரு கார்போஹைட்ரேட். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் வந்து மீலாக சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு லஞ்சுக்காகவோ இல்லை ஒரு டின்னருக்காகவோ சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் மீலாகவே இருக்கும். பிகாஸ் இதில் ப்ரோட்டீன், கார்ப்ஸ், மற்ற நியூட்ரியன்ஸான ஃபைபர், வைட்டமின், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இதுதான் அதோட மேஜர் அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஸோ இதில் வந்து என்ன நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க போது டேட் சிரப் இல்லைங்களா மேம்? ஸோ இந்த சிரப் இல்லை, டேட்ஸ் சட்னி. ஓகே, ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. லைக் ஷீ சே டேட் சிரப் அப்படின்னும் போது நிறைய சுகர் ஜாஸ்தி இருக்கும். சட்னிங்கும் போது நீங்க வீட்டில் பண்றீங்க அண்ட் டேட்ஸ்ல இருக்கிற ஒரு சுகர் தான். ஸோ இதை நீங்க கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அயன் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். பிகாஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஆல்சோ உங்களோட அயன் கண்டென்ட் உங்களோட டேட்ஸ்ல இருந்து கிடைக்குது. அண்ட் ஆல்சோ டொமேட்டோஸ், மாங்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க. வைட்டமின் சி, அயன் அப்சார்ப்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே இதுல இருந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ங்கிறது மேஜரா இல்ல. பட் நிலக்கடலை அப்படிங்கும் போது இப்போ நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இது சீசன்னு ஐ பிலீவ். பிகாஸ் இதுதான் வந்து இந்த வின்டர் அப்படிங்கிறது தான் நிலக்கடலையோட சீசன். இந்த டைம்ல செஞ்சீங்கன்னா இந்த சாலட் இஸ் பர்ஃபெக்டா ஓகே. பட் இதே நீங்க அவுட் ஆஃப் த சீசன்ல போய் செய்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டோர்ல கிடைக்கிற பேக்டு வேர்க்கடலை கண்டிப்பாக அது யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த மாதிரி வேர்க்கடலை நம்ம யூஸ் பண்ணும் போது சீசனில் இல்லாத வேர்க்கடலை சாப்பிட்றோம். அதில் தான் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் வேர்க்கடலாம் நிறைய கன்சியூம் பண்ணுவோம். அந்த மாதிரி வேர்க்கடலை கன்சியூம் பண்ணும் போது தான் ப்ராப்ளம் பாடிக்கு. சீஸ்னலாக இருக்கும்போது வேர்க்கடலை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஜாஸ்தி. நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இதே நீங்கள் இப்போ ஃப்ரெஷ் வேர்க்கடலை நம்ம தோலோட கிடைக்கிறத வேக வச்சுட்டு எடுத்தா பெட்டருங்கிறீங்க. எப்போதுமே ட்ரைடு வேண்டாம், நிச்சயமாக வேண்டாம். அந்த அவுட் ஆஃப் த சீசனில் போய் வேர்க்கடலை சாப்பிடணும் ப்ரோட்டீனுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ மற்றபடி இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. காம்பினேஷன் வைஸ்லையும் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஒரே ஒரு சஜஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சாட்டாக இருக்கட்டும், சாலடாக இருக்கட்டும், இதில் கேலரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டாக ஒரு மீலுக்கான கேலரிஸ் கிடைக்கும் ஒரு சர்விங்கில். இதை நீங்கள் ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நாட் ஓகே. ஸோ இது நீங்கள் வந்து கிட்ஸ்க்கு வந்து ஒரு சாலட், ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம். இப்போ நம்ம பெரியவங்க சாப்பிடணும் அப்படின்னா நம்ம ஏஜ் குரூப்பை கன்சிடர் பண்ணி சாப்பிடணும். இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்டுட்டு திருப்பி இதுக்கப்புறம் ஒரு மீல் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஆட் ஆகிட்டே போகும். அது வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்
மட்டும்தான், மற்றபடி இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. இது எல்லா ஏஜ் குரூப்பும் எடுத்துக்கலாமா? யார் நிச்சயமா எடுத்துக்கலாம். எடுத்துக்க கூடாதுங்கிறது வந்து காமனான இது இல்லை மேம். பட் ஆனால் மெடிக்கல் கண்டிஷன், அதாவது ஸ்பெஷலி கிட்னி அப்படிங்கிறது, ஸோ கிட்னி கண்டிஷன்ஸில் பொட்டாசியம் ஜாஸ்தி எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ரீனல் கிட்னி பேஸ் பண்ணி பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா வேர்க்கடலை, போமோகிரானட், மாங்காய் இந்த எல்லா காம்பினேஷனுமே கொஞ்சம் அவங்களுக்கு நாட் ஓகே. பிகாஸ் எல்லாமே பொட்டாசியம் எலக்ட்ரோலைட்ஸ் ரிச் அப்படிங்கிறதுனால அவங்க மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மல் கண்டிஷன்ஸ் இருக்கிற எந்த ஒரு மெட்டபாலிக் கண்டிஷன், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எல்லாருமே எடுத்துக்கலாம். கிட்னி பேஷண்ட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை, ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேம்மா. பொதுவாக ப்ரோட்டீன் ரிச்சா நிலக்கடலை அதெல்லாம் எடுத்துக்கிறப்ப நிறைய பேர் ப்ளோட்டிங் சொல்லுவாங்க இல்லையா? வெல்லம் சேர்த்து செய்கிறப்போ அது போயிடும், ப்ளோட்டிங். ஓகே. இப்போ இதில் வந்து டேட் சட்னியில் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. ப்ளஸ் வந்து இதில் வந்து சாட் மசாலா இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஜிஞ்சர் பவுடரு, அந்த மாதிரி போமோகிரானட் பவுடர், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலந்துருக்கும். காலை நமக்கு தனியாக சேர்த்துருக்கோம். அதோட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், அதில் ஜீரா பவுடர் எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அதனால வந்து ப்ளோட் ஆகாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் இருந்து அது அப்சர்வ் ஆகிறதுக்காக. பர்ஃபெக்ட்லி ஓகே மேம். ஆயில் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஓகே. அது கூட ஜஸ்ட் இது எல்லாமே நல்லா பைண்டிங் ஆகிறதுக்காக ஒரு ஷைன் கொடுக்கும் அது கொடுத்தா. ஓகே ஓகே. தேங்க்ஸ் a lot. Thank you. இன்னும் எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? நிச்சயமா இல்ல. பர்ஃபெக்ட்டா சாப்பிடுங்க, சாலடா சாப்பிடுங்க, ஒரு மீலா சாப்பிடுங்க, ஸ்நாக்கா சாப்பிடாதீங்க. ஓகே ஓகே. தேங்க்ஸ் a lot for coming to the show. அடுத்த வாரம் சந்திக்கலாமா? Thank you. Bye. Thank you.